ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வரிசையில் மில்க் கேக் செய்ய போகிறோம். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்ல கொழுப்புள்ள பால் 1 லிட்டர் நான் நான்ஸ்டிக் கடாயில் ஊற்றியிருக்கேங்க. அது நம்மளுக்கு ஸ்வீட் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா முதல்ல தீயை கொஞ்சம் வேகமாகவே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு சைடில் படிகிற அந்த பால் ஏடுகளெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்படியே நல்லா ஆட விழும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும் போது பாதியாக வற்றும் போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விடுங்க. அது பிழிஞ்சு விடவுமே உங்களுக்கு நல்லா பால் திப்பி திப்பியாக வரும். திரும்பவும் பால் கால்வாசி வற்றி வரும்போது மீதம் இருக்கிற அரை எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கிளறுங்க. எனக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துச்சு நல்லா வற்றி வர்றதுக்கு. பாருங்கள், கொதிக்க இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் பால். இப்போ ஓரளவு நல்லா வற்றி வரும்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறது தான் பெஸ்ட். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கி வரும். இன்னும் பொறுமையாக வச்சு நல்லா காய்ச்சிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த நீர்த்தன்மை நல்லாவே குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த நீர் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ 150 கிராம் அளவுக்கு சீனி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த இனிப்பே போதுமானது. அதிகமாக சேர்த்தா ரொம்ப திகட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விடுங்க. சீனி கரையும் போது உங்களுக்கு இன்னும் லிக்விட் ஃபார்மாக தெரியும். ஆனால் நீங்கள் அடுப்பில் வச்சு கிளற நல்லா இறுகி வரும். உங்களுக்கு இந்த சத்தம்லாம், அதாவது தண்ணி சத்தம்லாம் அடங்குற அளவுக்கு நீங்கள் கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் ஸ்வீட் வரும். நல்லா வற்ற விட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா கிளறுங்க. கொஞ்சம் நேரத்தில் நெய்யுமே அந்த பால் திரட்டோட நல்லா மெர்ஜாகி அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்து அதில் நெய் விட்டு நல்லா தடவிட்டு இந்த பாத்திரத்தில் நாம் பால் ஏடுகளை அதில் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு மூடி அது மேலே நான் ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். வச்சு ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியோ இல்லை ஒரு சின்ன ஸ்பூனோ வச்சு ஓரங்களை லேசாக அப்படியே எடுத்து விட்டு நீங்கள் கவுத்துனீங்கன்னா உங்களுக்கு மோல்டை விட்டு ஈஸியாக வந்துடுங்க. இப்போது நம்மளுடைய மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்டான மில்க் கேக்கை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் கெடாது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.